அந்த மனிதன் நிர்வாணமாக்கப்பட்டு படுக்கையில் கட்டப்பட்டான். பின்னர் சிரிஞ்சில் இருந்த நீல திரவம் மெதுவாக அவரது உடலுக்குள் செலுத்தப்பட்டது. பின்னர் அந்த மனிதன் மிகுந்த வலியில் இருந்தான். அவனது உடல் படிப்படியாக அசாதாரணமாகி எலும்புக்கூட்டாக மாறியது. பின்னர் எலும்புகள் வெளிப்படையானவையாக மாறின. அவர் ஒரு வெளிப்படையான மனிதரானார். இருப்பினும் கியாங் அதிக சக்தியை உட்கொண்டதால் அவர் கோமாவில் விழுந்தார். பொன்னிற சகோதரி கியாங்கின் உடலை மெதுவாகத் தொட்டாள். அது உண்மையில் ஒரு நீல நிற மின்னோட்டத்தை வெளியிட்டது. அன்றிரவு டாமை தொழிற்கல்வி வகுப்பு கியாங்கின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்தது. டாமை அதிர்ச்சியடைந்தார். மெய் ஒரு கேடயத்தை போட்டேன். பணியறையின் எஃகு கதவு கண்ணாடி தானாகவே திறந்தது. பின்னர் டமே சகோதரர் கியாங்கை அழைத்தார். அதைச் செய்தது சகோதரர் கியாங்தானா என்று அறிய விரும்பினார். ஆனால் அவளுக்கு எந்த நினைவுகளும் வரவில்லை. பின்னர் டாமி கண்காணிப்பு கேமராவை பார்த்தபோது சகோதரர் கியாங் படுக்கையில் இல்லை என்பதைக் கண்டறிந்தார். டாமி மீண்டும் அவரை தேடத் திரும்பினார். அதே நேரத்தில் சகோதரர் கியாங்கும் படுக்கைக்கு திரும்பினார். மறுநாள் காலையில் டாமிதான் செய்ததை சகோதரர் கியாங்கிடம் கூறினார். அதே நேரத்தில் சகோதரர் கியாங்கின் முன்னாள் காதலியான சகோதரி பிளான்ட் சகோதரர் கியாங் இப்படி ஒரு காரியத்தைச் செய்வார் என்று நம்பவில்லை. தாஷன் சகோதரர் கியாங்கிடம் பேச திட்டமிட்டார். ஆனால் சகோதரர் கியாங் இந்த பரிசோதனையின் தலைவராக இருந்ததால் டாமி தாஷனை நிறுத்தினார். யாராவது அவரை புண்படுத்தினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இது எளிதானது அல்ல. அவள் அணியிலிருந்து வெளியேற்றப்படலாம். அதனால் அவளால் தன் கோபத்தை மட்டுமே அடக்க முடியும். ஒருநாள் ஹேய் மெய் கழிப்பறைக்குச் சென்றபோது திடீரென்று தனக்கு பின்னால் யாரோ இருப்பதைக் கண்டாள். அவள் திரும்பிப் பார்த்தாள். ஆனால் எதையும் கண்டுபிடிக்கவில்லை. பின்னர் ஹெய்மை குந்தப் போகிறபோது திடீரென்று தண்ணீர் சத்தம் கேட்டது. ஆனால் அங்கே யாருமில்லை. அதன் பிறகு அந்த கருப்புப் பெண் சூடான அரை உடைகளை அணிந்தாள். ஒரு வாரம் கழித்து அங்கு யாரும் இல்லை என்பதைக் கண்டுபிடித்தாள். பின்னர் அவள் அஞ்சிங்கை தாக்கினாள். அவளுக்கு மிகுந்த வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. தொடர்ச்சியான நிகழ்வுகள் அனைவரையும் விழிப்புணர்வடையச் செய்தன. அதிர்ஷ்டவசமாக சகோதரர் கியாங்கை இயல்பு நிலைக்குக் கொண்டுவர நாளை அவருக்கு ஒரு மீட்பு மருந்தை செலுத்துவோம். சகோதரர் கியாங்கின் உடலில் ஆரஞ்சு சிவப்பு நிற மருந்து அடங்கிய ஒரு குழாய் செலுத்தப்பட்டது. பின்னர் அந்த மருந்து இரத்தத்தின் வழியாக பாய்ந்து சகோதரர் கியாங்கின் முழு உடலையும் அடைந்து பின்னர் அவரது மூளைக்குள் பாய்ந்தது. இருப்பினும் சகோதரர் கியாங் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்பது மட்டுமல்லாமல் மிகவும் வேதனையாகவும் ஆனார். சகோதரர் கியாங்வோ மிகவும் ஆபத்தானவராக மாற வேண்டியிருந்தது. கியாங்ஜியின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது. அனைவரின் முயற்சியால் கியாங்ஜியின் உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதனாக மீளத் தவறிவிட்டார்.